ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரனுக்கு விதுஷா அவன் தம்பிக்கு ஒரே வயிறு வலி. நேற்றுலேருந்து 2 நாளாக வயிறு வலி. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு போல, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு போலருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வயிறு வலி. அதுக்காக என் பேரனுக்காக இன்றைக்கி நான் வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தான் வாட்டர் மெலன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சுகர் கொஞ்சம் போட்டு ஐஸ் போட்டு பாப்பாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக துடிச்சு போயிட்டான் வயிறு வலினால. எதுவும் சாப்பிடவே இல்லை. 2-3 நாளாக ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. ரொம்ப வீக்காக இருக்கான். 3 நாள் சாப்பிடாதனால ரொம்ப. நேற்று நைட்டு ரொம்ப வயிறு வலி. நைட்டு 2 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்ததுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க இன்ஃபெக்ஷன் தான் ஆகிருக்கும் போல இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் இளநீர் வாங்கி கொடுத்தோம். இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். வயிறு வலி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ வாட்டர் மெலன் ஜூஸ் வேணும்னு கேட்டான். அதனால் சரி தம்பியே கேட்குறானே, அதனால் நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு இப்போ வாட்டர் மெலன் வாங்கி ஜூஸ் போட்டுட்ருக்கேன். மற்ற குட்டீஸ் எல்லாம் அவங்க அக்கா ஸ்கூல் போயிருக்கா. 2-3 குட்டீஸுங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுனால எல்லாம் அவங்க ஆயா வீட்டுக்கு போயிருக்காங்க. சாயந்தரம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாப்பா போயிட்டு 2-3 நாள் ஆகுது. அவங்க ஒரு வாரம் கழித்து தான் வருவாங்க. இப்போ 2 பேர் இன்றைக்கி காலையில் தான் போனாங்க. சாயந்தரம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துடுற பாட்டின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படின்னு தெரியல, வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா நாங்கள் வீடியோ காட்டுறேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்புறம் பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த அழுத்துனா போதுடா, அடிச்சிக்கலாம். அழுகிதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சரி சரி இப்போ சுகர் போட்டு நம்ம கொடுத்துடலாம் பாப்பாக்கு. நல்லா இனிப்பு இருக்கும். போதும், ஒரு தண்ணி போதும். ஐஸ் கட்டி போட்டு தம்பி சொல்கிறாரு, ஐஸ் கட்டி போட்டு கொடுங்க பாட்டி அப்படின்றாரு. நான் ஐஸ் கட்டி போட்டு பாப்பாவுக்கு ஜூஸ் கலக்கி கொடுத்துடலாம். சரிங்களாம்மா? அவங்க கொஞ்சம் பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கோல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இப்போ அடித்து கொடுத்தது. இல்லைன்னா பீஸாகவே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. என்னவோ தெரியல, நீ ஜூஸாக கேட்குறாரு. கொஞ்சம் பீஸ் போட்டு வந்தால் நல்லாயிருக்கும், கடிச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால் ரொம்ப உடைக்காமல் மிக்சியில் போட்டால் கூடாயிடும். அதனால் சும்மா பிளெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பீஸாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ குழந்தை கடிச்சு சாப்பிட்டான்னா அவனுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும், நல்லாயிருக்கும். அவன் வாட்டர் மெலன் தான் விரும்பி சாப்பிடுவான். சபரிமலைக்கு போனால் கூட நடந்து போகும்போது வாட்டர் மெலன் தான் கேட்பான். நான் வாட்டர் மெலன் வாங்கி கொடுப்பாங்க. அவர் சாப்பிட்டுக்கிட்டே சபரிமலைக்கு போயிட்டு வருவார். அவன் கோயிலுக்கு கிளம்புறான் போது சொல்லுவான், நம்ம தூரமாக இருக்க சாமி தானே பார்க்க போகிறோம், அப்போ எனக்கு வாட்டர் மெலன் வாங்கி தருவீங்களா டாடி அப்படின்னு சொல்லி அவன் டாடி கிட்டே கேட்பான். ஆமாடா, அப்படி நீ சாமி பார்க்க வரையா, வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கு வரையா அப்படின்னு கேட்பாரு. நான் வாட்டர் மெலன் சாப்பிட்டு தான் வரேன் டாடி அப்படின்னு சொல்லுவான். 3 வருஷம் போயிட்டு வந்திருக்கேன் இல்லைங்களா? இந்த வருஷம் போனது 3வது வருஷம். அதனால் வாட்டர் மெலன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் ஜூஸ் போட்டு கலக்கி கொடுக்குறோம். நல்லா ஜூஸ் வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு என்னப்பா ரெஸ்ட் எடுப்பார். அது உடம்பு நல்லானதும் அவன் யூடியூபுக்கு வருவாங்க. உடம்பு முடியலல்ல, தம்பிக்கு மாலை போட்டிருக்கும் போதே அம்மை போட்டுருச்சு வேறு பாப்பாவுக்கு. அதெல்லாம் ரொம்ப உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். மாலை போட்டுட்டு இருக்கும்போது மாலை போட்டு 2-3 நாள் கழிச்சு பாப்பாவுக்கு அம்மை போட்டுடுச்சு வேறு. அப்புறம் அது 3 தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு வந்தான். சரி, இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்கலை, ட்ராவலிங்லாம் ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால தம்பிக்கு ரொம்ப முடியல, அதனால தான். நம்ம காலையில் எழுந்தவுடனே அவனுக்கு ஒரு இளநீர் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கழித்து நம்ம இந்த லெமன் இஞ்சி சப்தா இதெல்லாம் போட்டு பாப்பாவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். 1/2 கிளாஸ் கிட்ட கொடுத்தோம். குடிக்கல, 1/4 கிளாஸ் தான் குடித்தான்.
மறுபடியும் இப்போ வந்து லைட்டாக வயிறு வலிக்குதுன்றாம சொல்கிறது உண்மையானு தெரியல. லேசாக வயிறு வலிக்குதுன்னு கேட்குறான். அவரோட வாட்டர்மெலன் குடிக்கணுன்றதுக்காக சொல்கிறான்னாலும் எனக்கு தெரியல. சரி கொடுத்து பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் இப்போ இதை போட்டு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை குடிச்சிட்டா நல்லாயிடும். எங்களுடைய சேனல் வந்து SB06 சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எப்படி பண்ணணுன்றது தெரியல. நாங்கள் புதுசாக தானே பண்ணிகிட்ருக்கோம். நானும் பாப்பாவும் சேர்ந்து தான் பண்ணுறோம். அவங்க அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் சேனலை பாருங்கள். ரொம்ப நன்றி. வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்பி கொடுக்க போகிறேன். இந்த ஃபுல்லாக குடிச்சிருந்தேன்னா உட்காந்து குடி. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.